உபாகமம் 31 அதிகாரம் 8 கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் எவ்வளவு பக்தி உள்ளவள், நான் எவ்வளவு பக்தி உள்ளவன், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த பாடுகள்? நான் எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தாலும் அதில் ஒன்றும் சாதிக்க முடியவில்லையே. தொழிலிலே நஷ்டம், ஊழியத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் நினைக்கலாம், நான் ஊழியத்தில் உண்மையும் உத்தமமாயிருக்கிறேன், என் சபைக்கு சர்ச்சைக்கு மாத்திரம் கொஞ்சம் விசுவாசிகள் தானே வருகிறார்கள், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட நினைக்கலாம், நான் எவ்வளவு நேரம் படித்தாலும் சென்டம் எடுக்க முடியவில்லையே, ஒற்றுதானே போகிறேன் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். பாடுகள் நம்மை உருவாக்கும். நீங்கள் சாதிக்க முயற்சி செய்யும் பொழுது, அது வேலையா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், நீங்கள் தனித்து நிற்கவில்லை என்று, உங்கள் கூட இயேசு இருக்கிறார் என்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? என்னால் எல்லாம் கூடும், என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொல்வதை விட்டுவிட்டு, என்னை பலப்படுத்திற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஜெயத்தை தந்து நீங்கள் விரும்புகிற காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்கள் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிற தைரியத்தோடு வெற்றி சிறக்கலாம். அது இல்லையே இது இல்லையே என்று புலம்பக்கூடாது. உங்கள் கூட வருவது, உங்கள் கூட துணையாய் நிற்பது ஏசப்பா மாத்திரமே. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவரையே நம்பி நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, அவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்களுக்கு அவர் ஒரு புது பலனை கொடுத்து உங்களை சட்டைகளை அடித்து கழுகுகளை போல உயர உயர எழும்ப செய்வார். அப்ப நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. இவ்வளவுதான் வேலை பழுவாய் இருந்தாலும் கூட நீங்கள் இளைப்பாறுதல் வேண்டும் என்று நினைக்கவே மாட்டீர்கள். சுறுசுறுப்பாய் வேலையை செய்வீர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார்.